அவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சா? ஆமா சார். யோ சார் வருது பாத்தியா? போன தடவை இன்ஸ்பெக்டர் தனியா வந்தப்ப பரவாயில்ல, சிங்கம் சிங்கிளா வந்திருக்கேன்னு நினைச்சோம். ஆனா இப்ப கூட்டத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சிங்கம் மாதிரி தெரியல, அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க, அப்படிதானே சார்? கரெக்டியா? அதேதான். போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு சொன்ன மாதிரி போன இன்ஸ்பெக்டர் வில்லேஜ் பஞ்சாயத்து சேர்மனையும் வைஸ் சேர்மனையும் துணை கூட்டின்னு வந்திருக்காரு. கேசவ், இது ஒண்ணும் நக்கல் பண்ற விஷயம் இல்ல. அப்படியே தோற வேற என்ன மாதிரி விஷயம் சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். காணாம போன நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கிற விஷயம், அதுல எங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கும் இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இருக்கே, காணாம போன அப்பா திரும்பி வரணுங்கிற ஆசை கண்டிப்பா எனக்கு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அது நடக்கணும்னா இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் மேல நீங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கணும். இரு இரு இரு, இந்த இடம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. காணாம போன அப்பா கிடைக்கிறதுக்கும் இந்த ஆளு மேல நான் கொடுத்த புகார் வாபஸ் வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் சஸ்பெண்ட் ஆயிட்டார்னா நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு மட்டும் சொல்லாத. இந்த ஆள் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல? இந்த ஆள் இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுமா? என்ன பேசுற நீ? இந்த ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளு. அப்பா இல்லாத நேரத்துல கம்பெனி நான் நடத்தல, அந்த மாதிரி தான். ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், இந்த ஆளு செத்தே போயிட்டாரு, என்ன ஆகும்? ஐயோ, ரஞ்சித் போயிட்டாரு, இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துறதுல அர்த்தமே இல்ல. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணான்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கழிச்சிருவாங்களா? இல்ல இல்ல. இங்க பாருங்க, பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவர் போயிட்டாருன்னா இன்னொரு ஆபீசர் வருவாரு, விசாரிப்பாரு, கண்டுபிடிப்பாரு, எல்லாமே நடக்கும். ஆனா அனாவசியமா எல்லாமே டிலே ஆகும். ஏற்கனவே டிலே ஆயிடுச்சு, இன்னும் டிலே ஆக வேணான்றதுனால தான் உங்ககிட்ட கேக்குறோம். தயவு செஞ்சு அப்பாக்காக ரஞ்சித் சார் மேல நீங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ். வாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்னங்க ஆத்திரம்? இவரு எங்க எல்லாத்தையும் உங்களை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு, அதானே? வேணும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். தயவு செஞ்சு புகாரை வாபஸ் வாங்குங்க. உன் மன்னிப்பு வச்சு நான் என்னடா பண்றது? குடும்பத்துக்குள்ள வர சண்டை சச்சரவுனால ரஞ்சித் சார் மாதிரி ஒரு பொதுவான ஆளை பழி வாங்குறது சரியான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பொதுவான ஆளன்னா எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும். ஆனா இந்த ஆள் அப்படி இல்லையே. உன் குடும்பத்துக்கு சாதகமாவும் எனக்கு பாதகமாவெல்லாம் இருந்திருக்காரு. அப்படி என்னங்க எங்களுக்கு சாதகம் உங்களுக்கு பாதகம்? ரோஹித் கண்ணு முழிச்சு அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்குற வரைக்கும் கருணாகரன் மாமாவை கைது பண்ண வேணான்னு இவர் சொன்னாரு. அது சட்டப்படி நியாயமான பேச்சு தானே? சாதகம்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? சரி, அப்படியே சாதகம்னு வச்சுக்கிட்டாலும் கடைசியில என்ன ஆச்சு? கருணாகரன் மாமா அரெஸ்ட் தானே பண்ணாங்க. ரஞ்சித் சார் சொன்னாருன்றதுக்காக ஒண்ணு விட்டு வைக்கல. அதுக்கு காரணம் நான் கொடுத்த பிரஷர். அப்படியே இருக்கட்டும், நீங்க நினைச்சது தானே நடந்துச்சு. அந்த புகாரை தான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்துனீங்க. பரவாயில்ல, அதை நாங்க கோர்ட்லயே பாத்துக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்தோட நன்மைக்காக இந்த புகாரையாவது வாபஸ் வாங்கலாம்ல? முடியாது. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட நன்மைக்கும் இந்த ஆள் மேல நான் கொடுத்த புகாருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. புகார் வாபஸ் வாங்க மாட்டேன். அனாவசியமா கெஞ்சறதை விட்டுட்டு கிளம்பலாம். மிஸ்டர் ரஞ்சித், இனிமேல் ஆச்சு இந்த மாதிரி பொம்பளைங்களை கூட்டின்னு வந்து கெஞ்சறதை நிறுத்துங்க. அசிங்கமா இருக்கு. கேசவ், நான் சொல்றத கொஞ்சம் கேள. வெளில போ அப்படி சொன்னாதான் போவீங்களா திருவாளர் துறை அவர்களே? வாங்க, நம்ம போலாம். சார், புகார் பாத்துக்கலாம், வாங்க. அதான் பாத்துக்கலாம் சொல்றாருல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. வாங்க. உங்க விஷயத்துல அந்த ஆளை கூப்பிட்டு மிரட்டணும்ல, அந்த கோபம். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா?
என்ன சார்? ஏசி ஆபீஸ்ல இருந்து என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரும் இஷ்யூ பண்ணிட்டாங்களாம். ஐயோ, என்ன சார் இது? இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன கேசவ புகாரை வாபஸ் வாங்க சம்மதிச்சிருந்தாருன்னா இதை தவிர்த்திருக்கலாம். சார் இப்போ என்ன சார் ஆகும்? எங்க அப்பா காண போன கேஸை நீங்க விசாரிக்க முடியாதா? எப்படிங்க? சஸ்பென்ஷன் ஆர்டரை திருப்பி வாங்குற வரைக்கும் நான் யூனிஃபார்மே போட முடியாது. அப்புறம் எப்படி உங்க அப்பா கேஸை விசாரிக்கிறது? என் இடத்துக்கு புதுசா யாரையாச்சும் போடுவாங்க, அவர் வந்து விசாரிப்பாரு. நான் விட்ட இடத்துல இருந்து விசாரிச்சா கூட பரவாயில்ல, புதுசா விசாரிக்கிறேன்னு ஆரம்பிச்சாருன்னா நாள் இழுத்துக்கிட்டே போகும். சார், கருணாகரன் மாமா விஷயத்துல எங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நாங்க நினைக்கவே இல்லை. நான் கூட தாங்க நினைக்கல. சரி, நடக்கணும்னு இருக்கிறது நடந்தாலும் தீரும். இதனால உங்க கரியருக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல? கொஞ்ச நாள் சஸ்பென்ஸ்ல வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுவாங்க, வேற எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வேலைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. என்ன ப்ரொமோஷன் வர்றப்ப என்னுடைய கேரியர் ரெக்கார்டில் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாமல் சுத்தமான ரெக்கார்டு என்னோடது. இப்போ அதில் திஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. சார், ரொம்ப சாரி சார். ஐயோ, நீங்கள் எதுக்குங்க சாரியெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வேலையில் பிரச்சனை வந்தது கூட பெருசாக தெரியல. எடுத்த கேஸை முடிக்க போகிற நேரத்தில் ச்சே, இன்னும் 2 நாள் இருந்துச்சுன்னா பக்காவாக கேஸை முடிச்சு உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி உங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். இப்போ அது நடக்காமல் போயிடுச்சு. அதாங்க மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. சரி, சங்கடப்பட்டு என்ன பண்ண முடியும்? சரி, நான் வரேங்க. நீங்க இப்படி ஊருக்கா இல்லை அகஸ்டின் வீட்டுக்கா? இல்ல, ஊருக்கு தான் சார். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. எனக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அலமு. நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்போ எந்த உதவினாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சரிங்களா? நீங்க வேணா வாங்கல, நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல சார், நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். சரி வாங்க. நான் வரேன். சார், இதுதான் அந்த கேஸோட ஃபைல் சார். ஓகே சார். என்ன சார் நீங்க இருக்கீங்க? ரஞ்சித் சார் இல்லையா? ஏன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? சார், அப்படி இல்லை சார், எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட கேஸ்லாம் ரஞ்சித் சார் தான் பாக்குறாரு. இப்ப ரஞ்சித் எல்லாம் கிடையாது. உங்க கேஸ் எல்லாம் விசாரிக்க போறது நான் தான். எப்பல இருந்து சார்? இப்பதான் half an hour முன்னாடி இருந்து. சார், அப்ப ரஞ்சித் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா சார்? சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆ? உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சா? நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்றீங்களா? சாரி சார், திடீர்னு உங்களை பார்த்ததும் கொஞ்சம் குழம்பிட்டேன். சார், நான் வந்த விஷயம் என்னன்னா, எங்க மாப்பிள்ளை நடத்திட்டு இருந்த கம்பெனில இருந்து 60 லட்சம் ரூபாய் திருடிட்டு போனால செல்வா. ஆமா சார், அவன் இப்ப சென்னையில தான் சார் இருக்கான். அவன் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவனை. எங்க? சார், கேக்கினாரு பக்கத்துல சார். வேற ஒருத்தரோட பைக்ல போயிட்டு இருந்தா சார். நானும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன் சார். ஆனா அவன் சந்து புந்துக்கெல்லாம் போய் தப்பிச்சு போயிட்டான் சார். பைக் நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்ல சார், அவனை பிடிக்கிற அவசரத்துல நம்பர் நோட் பண்ண மறந்துட்டேன் சார். அப்ப லோக்கல்ல தான் இருக்கான் இல்லையா? ஆமா சார். சரி, நீங்க சொல்ற அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஸ்டேஷன்ல எல்லாம் சொல்லி அலர்ட் பண்ண சொல்றேன். ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். நாராயணன் சார். இவர் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னோட டேபிளுக்கு வாங்க. ஓகே சார். சார், அடடே, வாங்க ரஞ்சித் சார், உட்காருங்க. கேள்விப்பட்டேன், ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என்ன மாத்தி உங்களை போட்டப்ப என்ன சஸ்பெண்ட்லாம் பண்ணல. ஆனா உங்களை மாத்தி என்ன போட்டப்ப உங்களை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்களா சார்? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன சார் தப்பு பண்ணீங்க? சரி விடுங்க, சங்கடமா இருந்தா சொல்ல வேண்டாம் சார். நல்ல வேளை, ஃபைல பார்க்குற நேரத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கேஸ் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயே டீட்டெயிலாக இருக்குமே சார். என்னதான் இருந்தாலும் அரும்பாடுபட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண உங்க வாயால கேட்குற மாதிரி இருக்குமா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். சரி சொல்றேன். பண சீட்டிங் விஷயத்துல பணத்தை எடுத்துட்டு போன செல்வா தான் காதலியோட
மகாபலிபுரம் ஏரியாவில் இருக்கிறான்னு ஒரு தகவல். அதெல்லாம் பழைய காலத்து தகவல். லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா? செல்வா சென்னையிலே தான் இருக்கான். அதுவும் KK நகர் ஏரியால தான் இருக்கான். அவனை பிடிக்க அந்த ஏரியா ஸ்டேஷன்ல அலர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படியும் பிடிச்சிருவேன். ஆமா, ரஞ்சித் சார், செல்வா மாமல்லபுரம் ஏரியால இருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சதா சொல்றீங்க. அப்பவே அவனை மடக்கி பிடிக்கிறதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுல வேற நீங்க சுறுசுறுப்பான ஆளுன்னு பேர் எடுத்திருக்கீங்க. ஓட்ட விட்டுட்டீங்களா சார்? அவன் நம்ம மூக்குக்கு கீழே வந்து ஒளிர அளவுக்கு விட்டுட்டீங்களா சார்? குற்றம் பண்ணவங்களை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை ஃபாலோ பண்ணா இப்படிதான் சார். சரி சார், செல்வா மேட்டரை விடுங்க. அருணாச்சல மேட்ரு எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ 4 நாள்ல முடிச்சு காட்டுறேன்னு சவால்லாம் விட்டீங்களாமே. ஏன் சார், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் பேசும்போது செல்போனை சைலண்ட்ல போடணும்னு தெரியாதா? டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. என்ன சார் நீங்க முதல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேபிள் மேல வைங்க சார். சொல்லுங்க, அருணாச்சலம் கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? அது சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட பிடிக்க போன நேரத்துல லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆக மொத்தம் அதையும் கோட்டை விட்டுட்டீங்க. ஆனா இப்படி எல்லாத்தையும் கோட்டை விடுற ஒரு ஆளுக்கு அவ்வளவு வாய்ச்ச விடால கூடாது சார். என்ன சொல்றீங்க? எனக்கு இன்னொரு 2 நாள் அவகாசம் கொடுத்திருந்தா அவங்கள நான் பிடிச்சிருப்பேன். சரி, அப்படி சொல்லி ஆறுதல் நடத்திக்க வேண்டியதான். சரி சார், நான் ஏதோ பெரிய குழுவா பிடிச்சி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒன்னையும் காணோம். எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். சரி சார், நீங்க கிளம்புங்க. பாவம், ஒண்ணுமே கண்டுபிடிக்காம மண்டை காஞ்சி போயிருக்கீங்க. போங்க, போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. உங்க அட்வைஸுக்கு அன்புக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட திங்ஸ் கொஞ்சம் இங்க இருக்கு. வித் ஒரு பர்மிஷன் அதை நான் எடுத்துக்கலாமா? ஷூர். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். சார், நானும் கிளம்புறேன் சார். ஓகே, நீங்க கிளம்பலாம். சார், என்ன சார் இது? ஏன் சார் இந்த இன்ஸ்பெக்டர் உங்களை இப்படி நடத்துறாரு? இப்ப அவரோட ராஜ்யம் இல்லையா, அதான். சார், எங்க குடும்பத்தோட பிரச்சனை தீர்வுன்றதுக்காக அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்தீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வரேன் சார். ரோஹித், ரோஹித், கண்ணு முழிச்சிட்டியாப்பா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நீ சரியாயிட்டல்ல? நீ சரியாயிட்ட, எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்ட? கருணாகரை மட்டும் அன்னைக்கு உன்னை அவசர அவசரமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா?
இந்த அம்மா உன்னை பார்க்க முடியாமலே போயிருக்குண்டா. நீ இப்படி பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அனுப்பியிருக்கவே மாட்டேன் ரோஹித். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? கையலுக்காக நீ பேச போனதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இப்படியா பண்ணிக்கிறது? ஏன்டா ராஜா இப்படி எல்லாம் பண்ண? சொல்லுப்பா, கேக்குறேன்ல. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? ரோஹித், என்னப்பா சொல்ற? பேச்சு வரல நான் சொல்றேன். ஐயோ கடவுளே, என்னப்பா சொல்ற? உனக்கு சுத்தமா பேச்சு வரலையா? பேச்சு வராம போற அளவுக்கு இல்ல இல்ல, உனக்கு பேச்சு வரும் பாரு. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு, கொஞ்சம் முயற்சி பண்ணு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆளு யாரையோ பழி வாங்குறேன்னு என் பிள்ளைய பழி வாங்கிட்டானே. நீ பயப்படாத, நான் டாக்டரை வர சொல்றேன். என்ன சிஸ்டர்? சொல்லுங்க மேடம். சிஸ்டர், ரோஹித் கண்ணு முழிச்சிட்டான், கொஞ்சம் டாக்டர் வர சொல்லுங்களேன். டாக்டர் வர சொல்றேன். ரோஹித், இங்க பாரு, நீ பயப்படாத, நான் டாக்டர் வர சொல்லிருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்ல, பேச்சு வந்துரும். பேச்சு வந்துரும், நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது, பேச்சு வந்துரும். பேச்சு வந்துரும். எங்க வந்த? போ வெளியே. என்ன ஆர்த்தி, என்ன கேள்வி இது? ஆமா, நீ என் பையனுக்கு பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு நீ இந்த பக்கமே வரக்கூடாது. போ வெளியே. ஆர்த்தி, என்னமா நான் பண்ணிட்டேன்? ஏதோ அவசரப்பட்டு அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே. இப்ப என்னாச்சு? அதான் பொறுப்பா இதோ இந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்திருக்கேன். இதப்ப கண்ணு முடிச்சிட்டானே, அப்புறம் என்ன? கண்ண முடிச்சிட்டானா? ஆனா இப்ப அவனால வாயை திறந்து பேச முடியல. அவனுக்கு பேச்சு வராம பண்ணிட்டீங்களா பாவி? அவன் கிட்ட போகாத. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ, உன்னோட முட்டாள்தனம். அந்த கருணாகரனை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பையன் குரலோட விளையாடிட்டியே. என் பையன் குரலோட விளையாடிட்டியே. வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டு இருந்தான் என் பையன். இப்ப வாய் பேச முடியாம சைகை செய்யறான். என்ன கையால தொட்டு கூப்பிடுறான். அவனால அம்மான்னு கூப்பிட முடியலையே. அவனால அம்மான்னு கூப்பிட முடியாதபடி பண்ணிட்டியே. பாவி பாவி, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். வெளியே போ. மேடம், என்ன மேடம் படிக்காத கிராமத்து ஜனங்க மாதிரி சாபம்லாம் கொடுக்குறீங்களே, அதுவும் கட்டின புருஷனை போய். பேசாத, நீ பேசாத. பெத்த புள்ளையாச்சன்னு இந்த ஆள் நினைக்க மாட்டாரு, கட்டின புருஷன்னு நான் நினைக்கணுமா? ஆமா, இவ்வளவு சப்போர்ட் பண்றிய இந்த ஆளுக்கு, எங்க என் புள்ளையோட குரலை திருப்பி கொடுக்க சொல்லு. இந்த ஆள சொல்லு. நீ எப்படி சொல்லுவ? நீதான் இந்த ஆளுக்கு எல்லாத்துக்கும் உடந்தையா இருக்கியே. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. போங்க, தயவு செஞ்சு நீங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போ, நீ போய்கிறது. ரோஹித், உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. இங்கதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாங்க. அத்தை, வாமா வாங்க. நாதன். நாதா, அலமு வந்திருக்கா? வாங்க.
இப்ப எப்படி இருக்கு நாதன்? ரொம்ப வலிக்குதா? வலிக்காம என்னமா பண்ணும்? நான் அடி போயிட்டு அடிச்சிருக்கமா அந்த காட்டு பையன் ரஞ்சித். ஒரு தப்பு பண்ணாத என் பையனை எப்படி அடிக்கலாம் அவன்? இல்ல, அவர் ஏதோ வேணும்னு பண்ணல மாமா. ஏதோ ஒரு சந்தேகத்துல. அதுக்கு இப்படிதான் போட்டு அடிப்பானா? இவன் என்ன மனுஷனா இல்ல வைக்கோல் பொம்மையா? ஒரு கணக்கு இல்ல. ஏமா சந்தேகம் வரலாமா? ஒரு போலீஸ் அதிகாரினா சந்தேகம் வரத்தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ணும்? முதல்ல மரியாதை கூட்டு ஒழுங்கா விசாரிக்கணும். அந்த விசாரணையில ஏதாவது உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்றதுல ஏதாவது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் தடாலடியா இறங்கு. ஒரு தடயம் இல்ல, ஒரு சாட்சி இல்ல, திருநவனை எல்லாம் சும்மா விட்டுட்டு ரோட்ல சும்மா போற என் பையனை அடிக்கிறதுல என்னமா நியாயம்? அவரு வேணும்னு செய்யல. அப்பாவை கண்டுபிடிக்கணும், காணாம போன பணத்தை மீட்கணும்ன்ற அவசரத்துல. அந்த எண்ணத்தை நான் தப்புன்னு சொல்லமா. அப்பா கண்டுபிடிக்கணும், பணத்தை மீட்கணும், அதெல்லாம் சரி. அதுக்காக அவசரம் கொடுக்க மாதிரி ஆக்ஷன் எடுத்து இப்படித்தான் அப்பாவிகளை பழி வாங்குறதா? அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டா அதனோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தல. இல்லம்மா, இதை நான் சும்மா விட போறது இல்ல. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்தை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்காக கண்ணா பின்னாடி நடந்திருக்காரு அந்த ஆளு. அந்த ஆளு பதவியை விட்டு தூக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் எதுக்கு மாமா?